Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 இறைவசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்று நாம் மற்றவர்களிடத்திலே பகிரும்போது மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்துவார்கள். நீலாம் என்ன ஏசுன்னு போயிட்டுருக்க, நீ என்ன லூஸா அப்படின்னு என்ன அப்படி தான் ஊழியத்தில் சொன்னாங்க. உனக்கு என்னையா லூஸா, இப்போ பைத்தியம் பிடிச்சிச்சா, லூஸா நீ அப்படின்னாங்க. நான் உடனே அவரை பார்த்து சொன்னேன், ஆமாங்க நான் லூஸு தான், ஏன்னா லூஸ் ஆனதெல்லாம் லேசாக பரலோகம் பறந்துடும் அப்படின்னு அதை நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்து விட்டேன். அதாவது அது சகிப்புத்தன்மையோடு அதை எடுத்துக்கொண்டேன். மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்தும் போது அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவரிடத்திலே கெஞ்சி மன்றாட வேண்டும், அவர்களை தயவாய் மன்னியும் என்று. இதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். சிலுவையிலேயே கல்வாரி சிலுவையிலே அறையப்படும் போது அவர்கள் செய்வதை பார்த்து அவர்கள் ரொம்ப மனது வேதனைப்பட்டார். தகப்பனே, இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை தயவாய் மன்னியும். அப்படிப்பட்ட பக்குவத்திற்கு நாம் வருவோமா? நம்மளை யாரையாவது காயப்படுத்தும் போது அவர்களை நாம் ஆசீர்வதிப்போமா? ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த துன்பப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் நம்மளை துன்பப்படுத்த போகிறார்கள். அவர்களை பார்த்து நாம் கோபம் அடையவோ மிக மனவேதனை அடையவோ தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. கடவுளோட வார்த்தை தெரிகிற யாவருக்குமே மற்றவர்களை காயப்படுத்த மாட்டார்கள். ஆனால் இப்போது உள்ள கஷ்ட நேரம் என்னவென்றால், கடவுளை நேசிக்கிற மக்களே மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள். எத்தனை திருச்சபைகளிலே ஒற்றுமை இருக்கிறது, மாற்று கருத்துக்கள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது. திருச்சபைகளிலே பொறாமையோ எதுவுமே இருக்கக்கூடாது. அங்கு சமாதானம் நிலவ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, உன்னதமான இடத்துல வந்துமே ரொம்ப சுயநல போக்கோடு நடக்கிற சிலர் உண்டு. நான் அனைவரையும் சொல்லவில்லை. ஆனால் எப்படிப்பட்ட சூழலே நான் சபைக்கு சென்று இருந்தபோது நிறைய விஷயங்களை நான் கண்டேன். அதையெல்லாம் குறித்து நான் ஜெபித்தேன். இப்போது தினவசனமாகவும் அதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து நாம் இன்னொரு இணையவசனத்தை நாம் தியானிப்போம். யாக்கோபு 3 அதிகாரம் 17 இறைவசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும். பரத்திலிருந்து வர ஒவ்வொரு ஞானமும் ரொம்ப சுத்தமுள்ளதாக இருக்கிறது. பின்பு சமாதானமும் சாந்தமும், அதிலே ஒரு சமாதானம் வருகிறது, சாந்தமும் ஏற்படுகிறது. கடவுளோட வார்த்தையிலே அதிக ஈர்க்கப்படும் போது நமக்கே தெரியாமல் நம் ஆன்மாவானது சமாதானத்தை கடந்து செல்லும். இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். இரக்கம் நமக்கு முதல்ல ஆண்டவரோட கிருபையினாலே மற்றவர் மீது இரக்கம் வரும். அந்த இரக்கத்தினாலே நாம் நற்கிரியைகளை செய்வோம் என்று இந்த பரத்திலிருந்து வர ஞானத்தில் மட்டும்தான் இது உண்டு. பட்சபாதம் இல்லாததாயும், பாரபட்சமே இல்லாமல் நம்ம சகோதரர்களும் நாம் சரிசமமாக நடத்த வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அடுத்ததாக மாயமற்றதாக இருக்கிறது. அது ஒரு மாயை கிடையாது. பரத்திலிருந்து வரும் கடவுளோட வார்த்தையானது உண்மை, ஜீவனுள்ள வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவர் கொடுக்கும் அந்த வாக்குறுதியை செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும். ஆண்டவர் இங்கு அதை தான் சொல்லுகிறார். நாம் கடவுளுடைய வார்த்தையை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு ஆண்டவருடைய மகிமைக்கு நாம் இடம் தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இடம் தந்தோமையானால் யார் நம்மளை காயப்படுத்தினாலும் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது. நான் மறுபடியுமாக உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் துன்பப்பட்டாலும் மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய கடவோம்.
தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு அநேக தீமையை நமக்கு செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்து செய்திருந்தாலும் சரி, அவர்களுக்காக நாம் மன்றாடுவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, உம்மை நேசிக்கிறதுனால எங்களுக்கு அதிக துன்பங்கள் வந்தாலும் அப்பா, உம் மீது நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் அதிலிருந்து நாங்கள் சகிப்புத்தன்மை வளர்த்து கொண்டு அப்பா, உம்மை போல நாங்களும் கஷ்டத்தை தாங்குபவர்களாக மாற தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்களை யாரெல்லாம் காயப்படுத்துகிறார்களோ அவர்களை நீர் தயவாய் மன்னித்து உம்மோது வருகை நிமித்தம் அந்த நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகாதபடிக்கு அவர்களை தயவாய் மன்னிக்குமா நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். அவர்களை யாராவது காயப்படுத்தியிருந்தால் அப்பா, அவர்களை நீ தயவாய் மன்னியும் ஆண்டவரே. காயப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நீர் சமாதானத்தை கட்டளையுமா நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.